நடந்த பிறகும் நேற்று நீங்க பேசுறப்ப அவர் வாங்கின அடி பத்தாது. அடிப்பத்தாதெல்லாம் சொல்லல, உசி பேசுற மாதிரி இல்லையா? அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்ல கிடையாது. அடிப்பத்தான் சொல்ல, இவங்க 4 தட்டு தட்டினாங்க அவ்வளவுதான். அது நான் வீடியோல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில உட்காந்து நான் பார்க்கல. என் வண்டி நகர்ந்துருச்சு, அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க, 30 செகண்ட் 40 செகண்ட் தான் நடந்திருக்கும். சுத்தி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் உள்ள உட்காந்துருக்கும் போது. அந்த மாதிரிலாம் நான் விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது. பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்ல இறங்கிடுவேன் நான். இல்ல அது முறைச்சு போகும். அது வேற டைமென்ஷன் சொல்றாங்க. அதாவது என்ன, ஒரு கட்சி தலைவருடைய அடங்க மறுங்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க. அது நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்காக சொல்லல. ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதீங்க, கேஸ் போட்டானாக்கா பயப்படாதீங்க, யாராவது உங்களை மிரட்டாண்டா பயப்படாதீங்கன்னு சொல்றதுங்கிறது அது ஒரு அரசியல் முழக்கம். அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்ல, ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது. அது உலகம் முழுக்க பொருந்தும், எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும். செங்கல்பட்டுல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவர் எதுவா இருந்தா நான் என்ன சொன்னா, அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல. அவன் முறைக்கிறான், திரும்ப முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் சொல்றாங்கல்ல, தம்பி ஒதுங்க, ஒதுங்கி இருக்கலாம்ல. அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பிங்கெல்லாம் ஒதுங்க சொல்றாங்கல்ல, ஒதுங்கலாம். அப்ப என்ன நோக்கம்? வண்டி மோதி கீழே விழல, இல்ல வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்கிராட்ச் இருக்கா காட்டுங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க. இந்த வண்டி அந்த வண்டி மோதணுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஒட்டிருக்கும்ல. எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும்? அப்ப ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்கல்ல, அந்த டிவி மட்டும்தான் அதை செய்யுது. திரும்ப செய்யறாங்களா? மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்ட்ட பேட்டி எடுத்து அது அவங்க சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திருமாவளவன் அடிக்க சொன்னாரு பேட்டி வாங்கி போடுறாங்க. இது உண்மையா? இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதுதான் அவங்க ஊடக அறமா? இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடக அறமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க, சமூக பதற்றத்தை பரப்புவாங்க. அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் அங்கீகரிக்குதா? அப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிக்கிறவன் தான். ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன். நான் என்றைக்கு நிற்பேன், இன்னைக்கு நிற்பேன், நாளைக்கு நிற்பேன். அது வேற விஷயம். ஆனா ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க? பைக் மோதி இருக்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டுங்க. மற்ற சங்கங்கள்லாம் இன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தா எடுத்து காட்டுங்க. உன் கார் அதுல மோதிச்சு, அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க, மக்கள் பாதுகாப்பு போதும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.